சாப்பிட்டீங்களா வடிவா? வடிவா சாப்பிட்டீங்களா? எத்தனை நேரம் சாப்பிட்டீங்க? ஒருக்கா பள்ளிக்கூடம் முடிஞ்சா அப்படியே நேரம் வந்துட்டீங்களா இங்கே? அதன்படி உண்மையில் வந்து அந்த அம்மாவை வந்து நாங்கள் பாராட்டணும். என்ன சொன்னால் இப்போ லண்டன்ல இருந்து இப்போ இங்கே திருவோணமலை வந்து நிற்கிறா. சோறு, இறைச்சிக்கறி, முட்டை, கத்தரிக்காய், வெள்ளைக்கறி. நீங்கள் செய்ததுக்கு நாங்கள் நன்றி. இவ்வளோ மக்கள்கிட்ட பசியை நீங்கள் ஆற்றி இருக்கிறீங்க. வாழ்க வளமுடன். சரி சரி இது சாப்பிடு. வெளிநாடு போயிட்டா? வெளிநாடு போனால் என்ன உங்களுக்கு காசு அனுப்புற இல்லையா? ₹1 அனுப்புற இல்லையா? என்ன இப்போ பாப்பாவை எங்கள் வெளிநாட்டில் இருந்து இந்த வீடியோவை நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கணும், எங்களோட சொந்தக்காரரும் வெளிநாட்டில் இருப்பினோம். ஆனால் எல்லாருமே எங்களுக்கு உதவி செய்கிறாங்களான்னு சொன்னால் கேள்விக்குறி. ஏன்னா ஓகே, சத்தமாக கையோட காத்தட்டி விடுவோம். ரைட். சரி, எல்லாரும் வந்தாச்சு தானே? சரி, எல்லாரும் என்ன சுகமாக இருக்கிறீங்களா? சரி, முதல் கட்டமாக எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கொள்கிறேன். அதுக்கு முதல் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, எங்கள்கிட்ட சைட்டாலேயும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதால் முதல் கட்டமாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கோரிக்கொண்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிப்போம். அப்போ இன்றைக்கு என்னத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி தெரியுமா? என்னத்துக்கு வந்திருக்கிறோம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லணுமா? தெரியாது, ஒருத்தருக்குமே என்னத்துக்காக வந்திருக்கிறோம்னு தெரியாது. மதிய நேரம் உணவு கொண்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியும், பட் அது என்னத்துக்காக கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்கன்ற விஷயம் ஒருத்தருக்கும் தெரியாது. இப்போ நாங்கள் அதுக்கு முதல்ல அது சம்மந்தமாக சொல்ல வேண்டி இருக்குது தானே. சரி, அப்போ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆள்ற பிறந்த நாளை முன்னிட்டு தான் இன்றைய தினம் குறிப்பிட்ட ஒரு 50 பேருக்கு வந்து மதிய உணவு வழங்குறதுக்கான திட்டத்துக்காக தான் வந்திருக்கிறோம். நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறோம் மட்டும் தெரியுமா? நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன்? வெளிநாட்டில் இருந்து எங்கே வந்திருக்கிறேன்? சரி, இல்லை, நானும் இங்கே தான் இருக்கிறேன். கிளிநொச்சியை சேர்ந்தவன் தான். இதில் இருக்கிற சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், சிலருக்கான வாழ்வாதார உதவிகள் கொடுத்துருக்குறோம். அதை விட சிலருக்கு தேவையான அந்த சாப்பாட்டு சாமான்கள் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதால் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அநேகமான ஆக்கள் புதுசான ஆக்களும் இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, எங்களுடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதன்படி வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவினுடைய ஒரு அம்மாவினுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் இன்றைய தினம் இந்த நிகழ்வை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதன்படி அவாவுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பர்த்டேக்கு ஒரு கேக்கை வந்து கட் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக எங்களோட அந்த ப்ரோக்ராமை வந்து ஆரம்பிப்போம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே சந்திச்சாக்களை விட புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கும் சில தேவைகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எல்லாருக்குமே அதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அழிச்சா நாங்கள் அதுக்குரிய நேரம் காணாது. ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் மிகவும் கஷ்டப்பட்டார்கள், அத்தியாவசியமான தேவை இருக்கிறார்கள். நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அதை நீங்கள் சொல்லலாம். அடுத்து அதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த பிறந்த நாளுக்குரிய கேக்கை கட் பண்ணி முடிச்சிடுவோம். சரியா? ஓகே. யார் இப்போ இதில் 2 பேர் வர போகிறீங்க கேக் கட் பண்ணுறதுக்கு? ஒரு வயசான ஆக்கள் 2 பேர் வந்தீங்கன்னாலும் ஓகே. ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் வரலாம். வாங்க. சரி, வாங்க. ஒரு அறிமுகத்தை சொல்லிக்கொள்கிறேன். இன்றைய நான் பிறந்த நாளை கொண்டாடுற பேர் உங்களுக்கு தெரியாதானே? எத்தனையாவது பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு சொல்லியும் தெரியாது. அப்போ அதை நான் வாசித்து கொள்கிறேன். இங்கிலாந்து லண்டனில் வசிக்கும் திருமதி பூங்கொடி சூசை பிள்ளை தனது 60வது பிறந்த தினத்தை இன்று ஆவணி மாதம் 26ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு இலங்கை திருகோணமலையில் கொண்டாடுகிறார். இவரை அம்மா, கணவர், பிள்ளைகள், தங்கை, தம்பிமார், மாமாமார், மாமிமார், சித்தப்பா, சின்னம்மா, மச்சான்மார், மச்சாள்மார், மருமக்கள், பெறாமக்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் மற்றும் விசேட விதமாக தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் 1981 ஓயல் படித்த மாணவர்கள், அதே நேரம் 1984 ஏஎல் கல்வி கற்ற முன்னாள் மாணவர்களும் பூங்கொடியை சகல சௌபாக்கியங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறார்கள். அப்போ நாங்களும் சேர்ந்து ஒரு வாழ்த்தி விடுவோம். ஏன்னா அவையும் சேர்ந்து வாழ்த்துகிறார்கள், நாங்களும் சேர்ந்து ஒரு வாழ்த்தி விடுவோம் இந்த கேக்கை கட் பண்ணி. ஓகே, எல்லாம் ரெடியா? தயாரா? என்ன சத்தம் வருது இல்லைண்ணா? பசியை வந்துட்டேனே. ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட், இது இப்போ கொடுத்துங்க. ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட்.
Happy birthday to you. Happy birthday to you. சத்தம் காணாது. Happy birthday dear. Happy birthday to you. ஓகே சத்தமா கையோட காத்தட்டி விடுவோம். ரைட். ரைட் அது காஞ்சிருண்டாக்கண்டா பட்டிருக்கா சரி இந்த அம்மாரால் மாதிரி தீத்தி விடுவீங்களா பிரச்சனை இல்லையா உங்களுக்கு தீத்தலாம் தீத்திட்டீங்களா எனக்கு தீத்த போறீங்க இல்லை உங்களுக்கு நீங்க மாறி ஒரு அனுபவத்துக்கு பிரச்சனை இல்லையா ரைட் உங்களுக்கு அப்படியா சரி சரி இது ஒரு அனுபவம் தானே இப்போ ஏதோ ஒரு விதத்தில் அண்ணன் தங்கச்சியாக இருப்பினோம் ஒரு அன்பு தானே ஓகே சரி அப்போ மீண்டும் ஒரு முறை நாங்கள் அந்த பூங்கொடி அம்மாவுக்கு வந்து எங்களுடைய மனநிறைவான வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரம் பாராட்டுகளையும் கட்டாயம் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ளணும் சரி நீங்கள் இப்போ வாங்க இடத்துக்கு வாங்க வந்துருங்க அப்படியா அப்போ பிரச்சனை இல்லையா சரி அதே மனசையும் தான் அப்போ பிரச்சனை இல்லை அதான் அதுக்கு முதல்ல இந்த கேக்கையும் பட்டி கொடுத்துருவோம் எல்லாம் சாப்பிடணும் என்ன ரைட் என்னென்று சொன்னால் இன்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன் தானே இந்த 60வது பிறந்த நாளில் முன்னிட்டுன்னு சொல்லி அப்போ வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கணும் எங்களோட சொந்தக்காரரும் வெளிநாட்டில் இருப்பினோம் ஆனால் எல்லாருமே எங்களுக்கு உதவி செய்கிறாங்களான்னு சொன்னால் கேள்விக்குறி ஏன்னா அப்படி இருக்க இப்படியான நிறைய புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சொந்தங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு இப்போ இது மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய உதவி திட்டங்களை வந்து பல பகுதிகளில் குறிப்பாக வந்து எங்களோட ஈழத்தில் வந்து பல பகுதிகளில் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் நாங்கள் இந்த பரந்தனில் இருக்கக்கூடிய கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரந்தன் என்ற பகுதியில் சிவபுரம் என்ற இடத்துக்கு வந்து நாங்கள் இன்றைய தினம் இந்த மதிய உணவு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் அதன்படி உண்மையில் வந்து அந்த அம்மாவை வந்து நாங்கள் பாராட்டணும் என்று சொன்னால் இப்போ லண்டனில் இருந்து இப்போ இங்கே திருவோணமலை வந்து நிற்கிறா இப்போ திருவோணமலை வந்து நின்று தன்னுடைய பிறந்த நாளை வந்து ஆடம்பரம் இல்லாமல் நம்மளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து தாங்கள் வீட்டிலையும் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை விட வந்து இங்கே இருக்கிற எங்களுடைய சொந்தங்களும் அவை ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி அதில் வந்து அதன் மூலமாக வந்து அவையும் பயன்பெறணும் என்றுதான் அவையோட நோக்கம் அப்போ அந்த அடிப்படையில் வந்து மீண்டும் ஒரு முறை நாங்கள் அவாக்கு வந்து எங்களுடைய மனநிறைவான வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரம் இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்க நிறைய உறவுகள் இருப்பீங்க எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து உங்களுக்கும் இப்படியான வீட்டில் வந்து பல நிகழ்வுகள் விசேஷங்கள் வந்து ஏற்படலாம் அப்போ அப்படியான விஷயங்களை வந்து எங்களோட கொண்டாடணும் அல்லது எங்களோட ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களோட கொண்டாடணும்னு சொன்னால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தி தர தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை அந்த அம்மாவுக்கு வந்து எங்களுடைய நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் சரி இப்போ தயாராக நீங்கள் இந்த உங்களுக்கான தேவைகள் சொல்கிற சம்மந்தமாக நான் சொல்லியிருந்தேன்னா யார் முதலாவது சொல்ல போகிறீங்களா யார் முதலாவது கதைக்க போகிறீங்க எலும்பு தேவையில்லை இருந்து கதைங்க கதைக்க போகிறீங்களா இதை கையில் வச்சுருங்க வச்சு கதைங்க நாங்கள் சரியான கஷ்டத்தில் இப்போ இருக்கிறோம்ட்டு எங்களுக்கு கவலையாக கிடக்குது நீங்கள் உதவி செய்வதற்காக வந்திருக்கிறேன் தான் நாங்கள் இந்த இதில் ஓடி வந்தது நாங்கள் இப்போ இங்கே வந்து சிவபுரம் வந்து 10 வருஷத்துக்கு மேலேயாச்சு இந்த மகன் ஒன்று கால் இல்லை அவற்றை உதவியால் எனக்கு காணி கிடைச்சும் நாங்கள் எங்களோட வீட்டு திட்டம் நாங்கள் செய்யாததால்
அவரோடையே இருந்து கொண்டோம். அப்போ அவருக்கு குழந்தைகளும் உண்டு. அப்போ அதை வளர்ப்போம். நாங்கள் இப்போ எங்களுக்கு வீடு அவசரம் இல்லை, அதை வளர்ப்போம். இப்போ தற்போது 2 வருஷமாச்சு அந்த இதுக்கு போய் புள்ளிகளவே மூண்டும் ஏதோ ஒரு அதுகள் நில எழும்பிட்டுகள். இனி நாங்கள் எங்களோட குடும்பத்தை நாங்கள் பார்ப்போம்ன்ட்டு ஒரு மகன் உண்டு. அவரோட நாங்கள் 2 வருஷமாக வீட்டு திட்டம் இல்லை, தகர கொட்டிலான் இருக்கிறோம். கக்கூஸ் இல்லை, லேட்டு இல்லை, கிணறு இல்லை, வீடு இல்லை, கரண்ட் இல்லை. இது 4மே இப்போ தற்பொழுது துண்டாவே ஒன்றும் இல்லை. மகன் அவளாக்குத்தான் வச்சிருக்கிறோம். ஆகையால் எங்களுக்கு ஒரு கடன், அதாவது ஒரு மெப்பு தர சொல்லி அதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல கேட்குறேன். எங்களுக்கு இப்போ இருக்கிற ஆசையான் ஏதோ ஒரு உதவி. வீட்டு திட்டம் முழுமையாக அவங்களால தெரியலாது என்றது தெரியும். ஏதோ இது இப்போ கரண்ட் இருக்குது, கக்கூசு, அதாவது லெட்டு, முக்கியமாக லெட்டுக்கு தான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன். சரி, சரியம்மா, பார்ப்போம். நாங்கள் இப்போ இந்த காணொலியில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இதில் மெட்ராக்கள் எல்லாருமே நிறைய பேர் தங்களோட இதில் சொல்லிவினோம். இப்போ எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான் உங்களோட இது சம்மந்தமாக நாங்கள் கதைக்கிறோம். சரியா, வேறு யார் சொல்ல போகிறீங்களா அடுத்தது? மற்ற என்னன்னா, நீங்கள் இப்போ பெரிய நீளமாக அப்படியே சொல்லி கொண்டு போகாதீங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இவ்வளோத்தை சொல்லி முடிக்கும் அவ்வளோ சொல்லுங்கள். சரியா, உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் தரலாம் ஒரு ஆள். என்ன உங்களுக்கு என்ன உதவி தேவை அதை சொல்லணும். இல்லை சத்தமாக சொல்லுங்க, கதைக்கலாது. என்ன உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தேவைக்கு உதவி தேவை? சரி, ஓகே. அடுத்த நீங்களா கேட்குறீங்க? கையில் வச்சுக்காதீங்க, ஒரு பாய்கிட்ட வச்சுக்காதீங்க. படிக்கிற வரைக்கும் என்ன இந்த QR காசுகள் அதில் ஒன்றும் கிடைக்கிற இல்லையா உங்களுக்கு? சரியா, அடுத்த யார் கேட்க போறீங்க? உங்களுக்கு டிப்பர் அடிச்சதா? நீங்கள் மகளோட தனியாக தான் இருக்கிறீங்க. அவள் என்ன கல்யாணம் முடிச்சுட்டாவா? வெளிநாடு போயிட்டா? வெளிநாடு போனால் என்ன உங்களுக்கு காசு அனுப்புகிறேன் இல்லையா? ₹1 அனுப்புகிறேன் இல்லையா? என்ன இப்போ பாப்பாவே எங்கள் வெளிநாட்டில் இருந்து இந்த வீடியோவை வெளிநாடு போவோம் இந்த வீடியோ இப்போ பார்த்தா உங்களுக்கு கோல் எடுத்து பேசுவாங்க. என்ன ஒன்று அனுப்ப இல்லைண்டா? யாரு விளங்கல நீங்கள் சொல்கிற யார்ட்டு? ஓ ஓ அப்போ மகள் அப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் உதவிகள் இல்லை, தனியாக இருக்கிறார் இவர். தனியாக இருக்குது. சரியாப்பா, பார்ப்போம்மா. அடுத்த வேறு யார் கேட்க போகிறீங்க? சரி சரி. இவையோ போன செவ்வாய்க்கிழமை நான் கிளினிக் போக வேண்டியது, அவரை கொண்டு காசு வசதி இல்லை. நான் சனிப்பழ வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன், மாத சம்பளம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மாதம் ஒரு 5000 கட்டா பிள்ளைய கிளினிக் கொண்டு போய். நீங்கள் என்ன நிரந்தர வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை தற்காலிக வீடு? வீடு தான் இது தகரம் அடிச்சு வீட்டு வேலை முடிக்கணும். பிள்ளை ஏஎல் படிக்கிறாங்க, 2வது பிறந்ததுல இருந்து முழுக்க கிளினிக்கு தான் கொண்டு வருகிறேன். இப்போ நான் 3:30க்கு போகணும், கரண்டிக்கு சைக்கிளில் தான் சேர்ந்து. சரியாக்கா, பாப்போம். அடுத்தது யார் கேட்க போகிறீங்க? நீங்களா? கஷ்டம். நான் வீட்டு வேலை செஞ்சு 2 பிள்ளைகள் எனக்கு இருக்குது. பார்த்து மூட்டு வாதம்
மாதம் மாதம் யாழ்ப்பாணம் கிளினிக் கூட்டிகிட்டு போகிறது. சில நேரம் கிளினிக் போகலன்னா வீட்டுக்கு சாப்பாடு இருக்காது. கிளினிக் போட்டி பார்க்க அந்த கால் நோய்கள் கூடி இருக்கிறாங்க. அவ்வளோ கொஞ்சம் கஷ்டம். என்ன பிரச்சனைவாகு? அதுக்கு அந்த மூட்டு வாதங்கள். மூட்டு 12 வயசுல கூட்டி போகிறேன் கிளினிக். அதற்கு இங்கே கிளினிக்கை போட்டு யாழ்ப்பாணம் மாட்டாங்க. அது வீட்டு வேலை செய்கிறது நான் டைம். கணவர் என்ன செய்யுது? இவர் ஒரு ஆளா பிள்ளை? 5 வயசு கூடி நினைச்சிட்டாரு. மற்ற நான் உணவு செஞ்ச கடைக்கு போகிறது. எங்கே? சரி பார்ப்போம். அடுத்த யாராக கேட்க போகிறீங்க? நீங்களா? எனக்கு பேர் வேணுமா? நான் பார்த்துக்கிறேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். நான் இப்போ சிறு கடை ஒன்று வச்சுருக்கிறேன். எனக்கு அந்த கடைக்கு உதவி செய்யணும். கணவர் என்ன செய்கிறார்? கூலி வேலை செய்யணும். கூலி வேலை செய்கிறாரா? கடை என்ன இப்போ சாமான்கள் போட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? போட்டிருக்கோம். என்ன மேலும் செய்கிறதுக்காக எனக்கு சிவபுரத்துக்கான இருக்கிறீங்க. சரி பாப்பா. வேறு யார் காய்க்க போகிறீங்க? சரியா எல்லாரும்? மற்ற காலத்தில் அநேகமானாக்கள் கதைச்சாக்கள்லாம் இருக்கிறீங்க. என்னதுக்கம்மா உதவி? பேத்தி யாரோட இருக்கிறா? தாய் தப்பன் இல்லையா? தப்பன் என்ன செய்கிறார்? வேறு படிக்கிற ஒன்றும் உதவி செய்கிற இல்லையா? காணாது. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறாரு? பொம்பளை பிள்ளையா? சரி நாங்கள் பார்ப்போம். சரியா படிக்கிறதுக்கான உதவிக்கு தான் பார்ப்போம். நீங்களும் கேட்க போகிறீங்களா? உதவிங்க. வந்து எங்களுடைய மனநிறைவான பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் அவாவுக்கு வந்து என்ன சொன்னால் இன்றைய தினம் தன் பிறந்த நாளை வந்து இப்படி கொண்டாடணும் என்று சொல்லி முடிவு செய்து எங்களுக்கு வந்து 51,200 காசு வந்து அனுப்பியிருந்தவா இந்த மதிய உணவு வந்து வழங்குறதுக்காக. அந்த அடிப்படையில் வந்து அவாவுக்கு இந்த இடத்துல நன்றியையும் வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இன்றைய தினம் நான் இங்கே இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் வந்து ராஜேந்திர அண்ணான்னு சொல்லி அவர் வந்து கனடாவில் இருக்கிறார். அவை வந்து 1981 ஓஎல் படித்த மாணவர்கள், அதே நேரம் 1984 ஏஎல் படித்த மாணவர்கள்னு சொல்லி ஒரு குரூப்பாக சேர்ந்து நிறைய உதவி திட்டங்களை வந்து எங்களோட ஈழத்தில் இருக்கிற மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறீனும். அந்த அடிப்படையில் வந்து அந்த குரூப்பில் இருக்கிற ஒரு ஆள்லாம் இந்த பூங்கொடி என்ற அந்த அம்மாவும். அப்போ அவாட பிறந்தநாளை முன்னிட்டு தான் இப்படியான ஒரு செயற்திட்டத்தை வந்து முன்னெடுத்திருந்தவை. இதை போல் நிறைய விஷயங்களை வந்து அந்த குரூப்பும் செய்து கொண்டிருக்கணும், அந்த குரூப்பில் இருக்கிற அங்கத்தவர்களும் செய்து கொண்டிருக்கணும். அந்த அடிப்படையில் வந்து ராஜேந்திர அண்ணாவுக்கும் இன்றைய தினம் என்ன இந்த ஒழுங்குபடுத்தி விட்டவர், அவருக்கு நன்றி. அதே நேரம் பூங்கொடி அம்மாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ சாப்பிடுவோம், சாப்பாட்டை வந்து நாங்கள் ஆரம்பிப்போம். சரியா? கூட காய்ச்சி வதச்சி எடுத்துட்டேனா? ஏண்டா பார்க்குற ஆக்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியணும் தானே, அதுக்காக தான். மற்றபடி எதுவும் இல்லை, நாங்கள் சாப்பிடுவோம்.
அம்மா சாப்பிட்டீங்களா? ஓமாம் நான் சாப்பிட்டுட்டேன். நல்லா இருந்து சாப்பாடு நல்ல திருப்தியாக இருந்தது. மனமாக சாப்பிட்ட நாங்கள் நீங்கள் செய்ததுக்கு நாங்கள் நன்றி. இவ்வளோ மக்கள்கிட்ட பசியை நீங்கள் ஆற்றி இருக்கிறீங்கள். வாழ்க வளமுடன். பூங்கொடி அம்மாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பூங்கொடி 60வது பிறந்த நாளை கொண்டாடும் பூங்கொடி அம்மாவுக்கு சிவபுரம் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, நன்றி நன்றி. அப்போ சாப்பாடு என்ன மாதிரி இருந்தது? சாப்பாடு நல்லா இருந்தது. திருப்தியாக இருந்தது. அப்படியே சாப்பிட்டீங்க? ஓ. சரி, ஓகே, நன்றியா. நன்றி. என்னோட உணவு மதிய உணவு நல்லா தாராளமாக நல்லா சுவையாக இருந்தது. தனியாக வந்தீங்க? பிள்ளைகளும் வந்தீங்க? பிள்ளைகள் 5 பேர். ஆனால் இந்த குடும்ப வருமானம் பெரிய ஒரு நீடித்த பிரச்சனை. நான் உணவு சந்தோஷமாக இருந்தது. அவாக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு. சரி, ஓகே, நன்றி அக்கா. நான் உங்களை தனியாக வந்து அப்புறம் சந்திக்கிறேன். வீடு மாடுக்கிறேன். எனக்கு முட்டு வருத்தம், சுவர் வருத்தம், கால் கையெல்லாம் கொடுத்து காசு பணம் இல்லை, கையில் ஒரு உதவி செய்ய ஒருத்தரும் எனக்கு இல்லை. சரி ஜோசிகா, எங்கம்மா நான் அடுத்த நேரம் வேலைக்கு ஏதாவது செய்யலுமான்னு சொல்லி பார்க்குறேன். இப்போ சாப்பிட்டீங்களா வடிவா? திருப்தியா சாப்பாடு? சாப்பிட்டேங்க, ரொம்ப நன்றி. சரி, கவனமாக போயிட்டு வாங்க. இப்போ அடுத்த நேரம் நான் சில வரைக்கும் பார்ப்பேன் ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யலுமான்னு சொல்லி பார்க்குறேன். சரியா? சாப்பிட்டீங்களா வடிவா? வடிவா சாப்பிட்டீங்களா? எத்தனை நேரம் சாப்பிட்டீங்க? ஒருக்காவா? பள்ளிக்கூடம் முடிஞ்சா அப்படி நேரம் வந்துட்டீங்களா இங்கே? சரி, ஓகே. அந்த அம்மாவுக்கு பிறந்த வாழ்த்துக்கு தெரிவிக்குங்க. நன்றி. சாப்பாடு திருப்தியாக இருந்ததா? சரி, ஓகே. பள்ளிக்கூடம் முடிஞ்சு அப்படியே டயர்டோட வந்த நீங்கள் அப்போ அம்மாண்ட சமைக்கல விட்ட சமைச்சிங்களா? நண்டு கறியும் வருவா? சரி சரி, அங்கே நண்டு இங்கே சிக்கனா? ஓகே. சாப்பிட்டீங்களா படியா? ஓ, நாங்கள் சாப்பிட்டோம். ஓகே, பிள்ளைகளோட வந்து சாப்பிட்டீங்க? எத்தனை பேர் பிள்ளைகள்? 2 பிள்ளைகளும் வந்து வேணும்? ஒரு ஆள் தான் வந்தவா. ஒரு ஆளா வந்தவா? சரி. மற்ற கடைசி வேற இல்லை? நெத்திரையா? 2 பேரும். சரி, அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ பிறந்த நாள் கொண்டாடுற அம்மாவுக்கு நன்றி. எங்களுக்கு மதிய உணவு தந்தத்துக்கு நன்றி. என்னென்ன சாப்பிட்டீங்க? சோறு, இறைச்சிக்கறி, முட்டை, கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, கரட்டு சாம்பல். ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. அந்த பிறந்த நாள் கொண்டாடுற அம்மாவுக்கு என்ன சொல்ல போகிறீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க? அந்த பிறந்த நாள் கொண்டாடின அம்மாவுக்கு நன்றி. நல்ல சாப்பாடு தந்து அம்மா வாழ்த்தி விடுறோம். நல்ல சாப்பாடு தந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவள் நல்ல இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு நெடுவழி வாழ்க வந்து வாழ்த்துகிறேன். சாப்பாடு நல்ல சாப்பாடு வடிவாக சாப்பிட்டோம். சந்தோஷம். நல்ல டேஸ்டாக சாப்பிட்டோம். சரி, உங்களுக்கு எத்தனை வயசும்மா? 64. சரி, அப்போ உங்களுக்கு அவள் தங்கச்சி என்ன? சரி, அவள் 60வது பிறந்த நாள் டே கொண்டாடுறா. இது என்று அவள் அம்மா தான் எங்களுக்கு அம்மா. இப்போ எங்கள் தற்போதைக்கு எங்களுக்கு அம்மா. இப்போ எங்களோட கஷ்ட துன்பங்களை நீக்கிற அளவுக்கு நீங்கள் செயல்பட்டது நாங்கள் வந்தோம். அதே போல் எங்களுக்கு இது தர சொல்லி கேட்குறோம். இப்போ காணியை வந்து பார்த்துட்டு போகிறீங்க. இந்த தான் இருக்குது. சரி சரி, ஓகே. நாங்கள் என்ன மாதிரி இருந்து வாழ்கிறோம்ன்றது இருக்கா. வெளிநாட்டிலும் பார்க்கணும். எங்களோட வாழ்க்கையை பார்க்கணும். ஆனால் இவ்வளோ பிள்ளைகளை பெற்றாலும் எல்லா பிள்ளைக்கும் ஒரே பாசம்தான். நாங்கள் பெற்ற தாயல் பிள்ளைகளுக்கு ஒரே பாசம். அதால் நான் விடுபட்டு இப்போ கொஞ்சம் கீழே கிடக்கிறேன். ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் 3 நேரம் கடவுளை என்று சாப்பிட்றோம். பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இனி எங்களுக்கு ஒரு ஆசையும் இல்லையப்பா. எங்களுக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டு சாகிற ஆசை தான் ஒன்றொழிய வடிவாக இன்னும் ஒரு கொஞ்சம் காலமும் கிட பேர பிள்ளைகளை வளர்த்து இருந்து நிவேத்தியாக அவவும் இருக்கணும், நாங்களும் இருக்கணும் என்று வாழ்த்து முடிக்கிறேன். நன்றி 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 அம்மா.